வந்து நம்ம அவார்டு அந்த கேட்டகரிக்கு போயிடலாம். ஸோ ஒரு பர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சப்போர்ட் இருந்தால் ரொம்ப முக்கியம் இல்லை? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ரொம்ப சப்போர்ட் தான் அவசியம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஆஃபீஸ் முடிஞ்சு போகும்போது அவன் ஒய்ஃபுக்காக 50 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு போவான். வாவ், ஒய்ஃப் மேலே அவ்வளோ பாசமா? வேலைக்காரி மேலே அவ்வளோ பாசம். அதுக்கு வாங்கிட்டு போய் கொடுத்து இப்போ இவன் சப்போர்ட்டில் தான் அந்த அம்மா வாழ்ந்துனுக்குது. இப்போ என்ன சொல்ல வந்தேன்னா, சப்போர்ட்ன்றது ரொம்ப முக்கியன்றது வந்து சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அந்த கேட்டகரி போகிறதுக்காக ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் இஸ் தி பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர். இந்த விருதை வழங்குவதற்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைரக்டர் ஏஎல் விஜய் சார் அண்ட் சினி கிரிட்டிக் தரன் ஆதர்ஷ் 2 பேரும் மேடைக்கு அழைக்கிறோம். குட் ஈவினிங் சார், வெல்கம் டு சைமா. குட் ஈவினிங். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சதீஷ். சூப்பர் சார். வின்னரை அனௌன்ஸ் பண்ணலாம் சார். த சைமா ஃபார் பெஸ்ட் ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோல் மேல் தமிழ் கோஸ் டு இவர் ஒரு ஐ திங்க் ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லணும். என் கூட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒன்று மெட்ராஸ் பட்டினம், ஒன்று தெய்வ திருமகள். நன் அதர் தென் MS பாஸ்கரன்னா. சார் வணக்கம், நல்லா இருக்கேன். சூப்பர் சார். உண்மையிலேயே அதான் உங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நிறைய விதங்களில் கிடைக்க வேண்டிய அவார்டு. ஏன்னா எல்லா கேட்டகரியிலும் நீங்கள் வரலாம். காமெடியனாக இருக்கட்டும், வில்லனாக இருக்கட்டும், அண்ட் ஒரு என்ன சொல்கிறது, டப்பிங்க்கே வந்து ஒரு அதாவது ஒரு நடிகர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டப்பிங் மூலமாகவே நீங்கள் உயிர் கொடுத்து பல பேர் அப்படிலாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரம் சார் அதுக்கு முன்னாடி அவர் வந்து அதை நிறையா பண்ணியிருக்காரு. பல பேரை வந்து டப்பிங் மூலமாகவே வாழ வைத்த ஒருவர். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸோ எப்படி சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த விருதை வந்து இந்த துபாயில் வந்து வாங்கிறதுக்கு. இதற்கு காரணமாக பல பேர் இருக்காங்க. முக்கியமாக சொல்லணும்னாக்க என்னுடைய சகோதரி ராதிகா மேடம் முதல்ல வந்து ஒழுங்காக இருந்தவனை காதில் கையை வைக்க வச்சவங்க அவங்க தான். அதுக்கப்புறமா செல்வியில் வில்லனாக்குனாங்க. இன்னும் அதுக்கப்புறமா வந்து எனக்கு பல பேர் என்னை வந்து இந்த உயரத்திற்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறவங்க. முக்கியமாக தம்பி எந்த படமாக இருந்தாலும் நான் இருக்கணும்னு பிரியப்படுவார். நல்ல கேரக்டராக இருந்தால் தான் கொடுப்பார். அது மட்டும் நிச்சயமாக எனக்கு தெரியும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய அன்பையும் நன்றியையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற என்னுடைய நண்பர்கள், என்னுடைய ஃபேமிலி எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லோருக்கும் என்னுடைய நண்பன், நாங்கள்லாம் ஆரம்பத்தில் ஒன்றா டப்பிங் பேசிக்கிட்டு இருந்தோம். என்னுடைய நண்பன் சியான் விக்ரம் அவர்கள், தம்பி சூரி மற்றும் எல்லோருக்கும் சரத்தண்ணா அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தம்பி ஹரிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர் சார். இந்த கணேஷ் பற்றி சொல்லுங்கள் சார். சின்ன பையன், அந்த படத்தோட டைரக்டர் ஸ்ரீ கணேஷ். பையன் சின்ன பையனா பெரிய பையனான்றதெல்லாம் சொல்கிறேன். இப்படி ஒரு நல்ல படத்தை அதெல்லாம் இல்லை. கடுகு சிரித்தாலும் காரம் குறையாதுன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து அந்த பையன் வந்து சொன்னது அவ்வளோதான். அப்பா அவங்க ஒரு துப்பாக்கி வந்து 8 தோட்டா இருக்குது, உங்கள் கையில் கிடைக்கிது. ஒன்று வெடிக்கும்போது ஒரு இன்சிடென்ட்டு 8 தோட்டம் உங்கள் கையிலேருந்து தான் வெடிக்குது. அவ்வளோதான் எனக்கு சொன்ன கதையை. அது சரி ரைட்டுன்ட்டு நான் போய் அந்த பையன் சொன்னதை நான் வந்து கொஞ்சம் வழக்கம் போல் இம்ப்ரூவ் பண்ணி நடித்தேன். எனக்கு இந்த அவார்டு கிடச்சிருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப திறமையான பையன், நல்ல பையன். கண்டிப்பாக சார். உங்களுக்கு இன்னும் பல விருதுகள் ஆல்ரெடி வந்திருக்கணும், பட் இனிமேல் நிச்சயமாக வந்து குவின்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிறேன் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ.